வணக்கம் நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் சமையலில் காரத்திற்கு பயன்படுத்தப்படும் மிளகு ஒரு காலத்தில் தங்கத்திற்கு இணையாக மதிக்கப்பட்டது தெரியுமா? ரோமானியர்கள் ஏன் மிளகை தேடி தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள்? தமிழுக்கும் மிளகிற்கும் உள்ள வரலாற்று ரகசியங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். பழங்காலத்தில் மிளகு என்பது வெறும் மசாலா பொருள் அல்ல, அது ஒரு நாணயமாகவே மதிக்கப்பட்டது. ரோமானியர்கள் மிளகை கருப்பு தங்கம் என்று அழைத்தனர். ஒரு மூட்டை மிளகு கொடுத்தால் அதற்கு ஈடாக ஒரு மூட்டை தங்கத்தையே தமிழர்களுக்கு கொடுத்த வரலாற்று ரகசியம் நம் சங்க இலக்கியங்களில் பதிவாகியுள்ளது. ரோமானியர்களையும் தமிழர்கள் யவனர்கள் என்று அழைத்தனர். அவர்களுக்கு மிளகு என்றால் அவ்வளவு உயிர். இதனாலேயே மிளகிற்கு தமிழில் யவனப்பிரியா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அதாவது யவனர்களுக்கு பிடித்தமான பொருள் என்று அர்த்தம். ஒரு பொருளின் பெயரிலேயே உலக வர்த்தக ரகசியத்தை ஒளித்து வைத்தது தமிழ். 10 மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உண்ணலாம். இது ஒரு வரலாற்று பழமொழி. இதன் ரகசியம் என்ன தெரியுமா? மிளகு ஒரு சிறந்த நஞ்சு முறிப்பான். உணவில் விஷம் கலந்திருந்தாலும் மிளகு அதை முறிக்கும் ஆற்றல் கொண்டது. தமிழர்கள் மிளகை வெறும் சுவைக்காக அல்லாமல் ஒரு தற்காப்பு மருந்தாகவே பார்த்தனர். மிளகு என்ற சொல்லின் வேர்பெயர் மிளிர் என்பதாகும். மிளிர் என்றால் ஒளிர்தல் அல்லது மின்னுதல் என்று பொருள். உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி தோலையும் கண்களையும் மிளிரச் செய்யும். அதனாலேயே இதற்கு மிளகு என்று பெயர் வந்தது. மருத்துவமும் மொழியும் இணைந்த அற்புதமான ரகசியம் இது. எகிப்து அரசன் 2ஆம் ராமசேசின் உடலை பதப்படுத்திய போது அவரது நாசி துவாரங்களில் நம் தமிழ்நாட்டின் மிளகுகள் கண்டெடுக்கப்பட்டன. மரணத்திற்கு பின் உடலை பாதுகாக்க கூட தமிழில் மிளகுதான் உதவி இருக்கிறது என்பது உலகை வியக்கும் உண்மை. நம் வீட்டு அஞ்சலை பெட்டியில் இருக்கும் ஒரு சிறிய மிளகு உருண்டைக்கு பின்னால் இவ்வளவு பெரிய உலக வரலாறு ஒளிந்திருக்குது. மிகப்பெரிய வரலாற்று ரகசியம் இது. வாஸ்கோ ட காமா முதல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் வரை இந்தியாவை ஆக்கிரமிக்க தூண்டியது இந்த ஒரு சிறு மிளகுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ரகசியங்களில் எது உங்களுக்கு பிடித்திருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். தமிழரின் பெருமை பேசும் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.